கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுதினம் இயேசுவோடு என்ற இந்த புதிய நிகழ்ச்சியின் வாயிலாக ஜைன் டிவி வழியாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த நாளிலே தொலைக்காட்சி அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, குடும்பமாயும் கணவன் மனைவியாகவும் அமர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கணவன் மனைவிகளுக்கிடையே சந்தோஷம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கிடையே ஒரு சந்தோஷத்தை நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஆனால் நிறைய பேருடைய பதில் என்னவா இருக்கும் என்றால், சந்தோஷத்தை பார்த்து வெகு நாளாய் ஆனது, சந்தோஷத்தை பார்த்து வெகு நாளாய் ஆனது என்ற ஒரு பெரிய ஒரு குறிக்கோள், பெரிய ஒரு பதிலாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். வாழ்ந்த பரிசுத்தவான்களை நம்ம நினைத்து பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த வாழ்க்கைகள், அவர் வாழ்ந்த பரிசுத்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் பரிசுத்தமாயும் எப்பொழுதும் சந்தோஷமாயும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்று வேதத்தின் கூற்றுகள், வேதத்தின் அடையாளங்கள், வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது தெரிகிறது. எப்படி அவர்களால் மாத்திரம் சந்தோஷத்தோடு வாழ்ந்து முடிந்தது? அப்போது வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போ நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியலையே. என்ன காரணம் என்பதை தான் நம்ம இந்த நாளிலே தியானித்து நாம் ஜபிக்க போகிறோம். அதாவது சங்கீதம் 46:10 சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் செய்கிறோமா? கர்த்தரை எந்த விதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம்? அவருடைய காரியங்கள் எந்த விதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம்? அவருடைய செய்கைகள், அவருடைய மகத்துவங்கள் எந்த விதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம்? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே தானியேலை நம்ம பார்க்கும்பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, பத்திரத்தில் அவர்கள் கையெழுத்து இட்டது என்பதை அறிந்த பொழுது தானியேல் அவன் செய்கிற விதமாய் ஜெபம் செய்தான். 3 வேளையும் தேவனை துதிக்கிற காரியத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பிறகும் அவர் என்ன பண்ணுறாரு? பயம் இல்லாமல் தேவனை துதிக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி அவரோட சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க முடிந்தது? அவர் தேவனை யார் என்பதை அறிந்திருந்தார். அவர் தேவனை யார் என்பதை, என் தேவன் யார் என்பதை நிச்சயமாய் அறிந்திருந்ததன் நிமித்தம் அவர் கையெழுத்திட்ட பிறகும், சிங்க கெபியிலே நம்மை வந்து போடுவார்கள் என்று நினைத்த பிறகும் அவர் என்ன பண்ணார்? 3 வேளையும் துதிக்கிற காரியத்தை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அதே விதமாய் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் கூட அவர்களை சூளைகளிலே மத்தியிலே அவர்களை போடுக அந்த ராஜா உத்தரவிட்ட பொழுது கூட அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தப்பிவியாமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற ஒரு பெரிய ஒரு சவால், ஒரு உறுதியை எடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும், எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்கவர் என்பதை அறிந்திருந்தபடியால் தான் அவங்களால அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன விதத்திலே எப்படி செயல்படுகிறார், எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தைரியமாக அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது
ஒரு மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சூளையிலே அவர்கள் 3 பேரையும் அவர்கள் போடும்பொழுது 4வது நபராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே உலாவுகிறதை இவர்கள் காண்கிறார்கள். ஜனங்கள் பார்க்கிறாங்க, ராஜா பார்க்கிறாரு, யாராவது 4வது நபர் என்று. அப்படி அவர்கள் சந்தோஷமாய் அந்த அக்கினி சூளையிலே உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்தது? தானியேலுக்கு சிங்ககபையிலே போடும்போது எப்படி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்தது? அவர்கள் தேவனை யார் என்று அறிந்திருந்தார்கள். ஆமென். இந்த நாளிலே குடும்பங்களே, கணவன் மனைவியாய் குடும்பங்கள் நடத்துகிற பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, வேத வார்த்தையிலிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை பொய்யல்ல, அது உண்மையுள்ளது. எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. தானியேல் சிங்ககபைக்குள் போட்டபொழுது சந்தோஷமாய் அதற்குள் செல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனை யார் என்பதை அறிந்திருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த செங்கல் சூளையிலே 7 மடங்கு எரியூட்டப்பட்ட அந்த செங்கல் சூளையிலே அவர்களை போடும் பொழுது அவர்களும் சந்தோஷத்தோடு அதற்குள் செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த சந்தோஷத்திற்கு காரணம் கர்த்தரை அறிந்திருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே தேவன் யார் என்பதை நம்ம அறிந்தோமானால் நிச்சயம் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கும். பாடுகள் வழிகளிலே சென்றாலும், உபத்திரவத்தின் வழியிலே சென்றாலும், துக்கத்தின் வழியிலே சென்றாலும், கண்ணீரிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தாலானால் நிச்சயம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று வேத அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அவருடைய சூழ்நிலையை பாருங்கள். அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையில கூட யோபினுடைய வார்த்தை ஆணித்தரமாய் வருகிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் அப்படி சொல்ல காரணம் என்ன? அவர் அப்படி திடகாத்திரமாய் ஒரு ஆணித்தரமாய் சொல்ல காரணம் என்ன? அவர் இயேசுவை, கர்த்தராகிய தேவனை அவர் அறிந்திருந்ததின் நிமித்தமே அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான, ஒரு உறுதியான, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை யோபு சொல்ல முடிந்தது. இந்த நாளிலே கூட நீங்கள் கர்த்தரை யார் என்பதை அறிந்திருந்தாரானால் நிச்சயம் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போமானால், கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயம் சொல்லுகிறேன், அவரை யார் என்பதை அறிந்திருந்தால் நிச்சயம் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாய் வைக்க முடியும் என்று இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, அவர் தேடுகிற காரியங்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? சகேயு என்ற ஒரு மனிதன், லூக்கா 19:3 நம்ம வாசிக்கிறோம், அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினவனாயிருந்தான். ஆமென். அதாவது தேடுதல் வேற, வகை தேடுதல் வேற. தேடுதல் என்பது ஏதோ ஒரு காரியத்தையோ ஒரு பொருளையோ நம்ம விட்டால் என்ன பண்ணுறோம்? அப்படியே தேடிட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுவோம்? உடனே விட்டுடுவோம். ஆனால் வகை தேடுதல் என்பது எப்படியாவது நான் தேடுகிற பொருளை கண்டடைவேன் என்று ஒரு காரியத்தை செய்வது தான் வகை தேடுதல். அப்போ அந்த சகேயு குள்ளமாயிருந்தபடியால், ஜனம் மிகுதியாயிருந்தபடியினால இயேசுவை பார்க்க அவனால் முடியவில்லை. எப்படியாவது இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும். அவர் எப்படி இருப்பாரோ, அவருடைய தோற்றம் எப்படி இருக்குமோ, அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ என்று அறிந்த அவன் இயேசுவை தேடுகிறான், இயேசுவை வகை தேடுகிறான். அப்பொழுது காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அவன் இயேசுவை பார்க்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் இயேசுவை தேடுகிறோமா அல்லது வகை தேடுகிறோமா? எந்த நிலையில இயேசுவை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம்? இயேசு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து வனாந்திரத்திலே போய் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற காரியத்திலே, அவரை தேடுகிற காரியங்களிலே எந்த சமயத்தில் கர்த்தரை தேடுகிறோம் என்றதை நீங்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, ரொம்ப பிஸி, ரொம்ப டயர்ட் அப்படின்னு இந்த நாட்களிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள், மனிதர்களால் வருகிற வார்த்தைகள் மிகுதி. ஆனால் கர்த்தரை தேடுகிற காரியத்திலே நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? அவரை தேடுகிறதிலே வகை தேடுகிறோமா இல்லை தேடி விட்டு விடுகிறோம்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
அதிகாலையிலே கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்க்கிறோமா? அதிகாலையில் அவரை தேடுகிறதிலே வகை தேடுகிறோமா? இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் அவரை வகை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும். அவரை தேடும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நாளிலே கூட நான் உங்களை பார்த்து ஒரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கணவன் மனைவியாக நீங்கள் இருப்பீர்கள் என்னால் ஒரு சில குடும்பத்திலே பிரச்சனை வந்திருக்கும். அப்போது கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாங்க, எப்போ திருமணமானதோ அப்போவே என்னுடைய சந்தோஷம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு ஒரு மனைவி சொல்லுவாங்க. அதே கணவனும் என்ன பண்ணுவார், தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, உன்னை நான் எப்போ திருமணம் செய்தனோ, உன்னையா நான் போய் கல்யாணம் பண்ணிடணும், அப்போவே என்னுடைய சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இல்லைங்க, அதற்கு பின்னாடி செயல்படுகிற பிசாசின் கிரியைகள், அதை நீங்கள் அறிந்திருக்கணும். சந்தோஷத்தை எடுக்கிறது பிசாசினுடைய தந்திரம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். ஏதோன் தோட்டத்திலே ஆதியிலே ஆதாம் ஏவாளுடைய சந்தோஷத்தை எடுத்த அதே பிசாசினுடைய தந்திரம் இன்றும் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறதை நீங்கள் அறியணும். அதனால தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சந்தோஷம் இல்லாமல் போகிறது என்பதை நீங்கள் அறியணும். அது தந்திரமாக பிசாசு செயல்படுவான். ஒரு கணவன் ஒரு கடினமான வார்த்தை பேசினதன் நிமித்தமோ, ஒரு மனைவி ஒரு கடினமான வார்த்தை பேசினத்தின் நிமித்தமோ உங்களுக்குள்ளே சந்தோஷம் பறிபோகவில்லை. அதற்கு பின்னாடி செயல்படுகிற பிசாசினுடைய தந்திரம் என்பதை நீங்கள் அறியணும். அவன் தந்திரமாய் குடும்பங்களிலே நுழைந்து அவன் அன்பையும் சந்தோஷத்தையும் எடுத்து போடுகிறான். ஆனால் நீங்கள் இந்த நாளில் அறியணும், நம்ம தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம், அவரை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம், அவரை நம்ம எப்போ தேடுகிறோம், எந்த நிலையில் அவரை தேடுகிறோம். சகையை போல வகை தேடுகிறோமா? இயேசுவை தேடுகிற காரியத்திலே சகையை போல வகை தேடுகிறோமா? யோபுவை போலவும் தானியலை போலவும் ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை அவரிடத்திலே சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அறிகிற காரியத்தை நாம் இந்த நாளிலே அறிந்தோமானால் நிச்சயம் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வருகிற நாட்கள் முழுவதும் ஒரு குடும்பங்களில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் காண்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொன்ன பிறகுமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தொலைக்காட்சியின் ஆண்டவரே அப்பா முன்பாக அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, குடும்பமாய் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது உடைய கரம் அமருவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோமே ஆண்டவரே. அதன்படியாய் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷப்படுத்துங்க ராஜா. சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் அந்த குடும்பங்களுக்குள்ளாய் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, சந்தோஷத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அந்த வீட்டைகளை விட்டு விளக்குகிறோம் ராஜா. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த குடும்பத்துக்குள்ளாய் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பங்களின் மீதும் ஆண்டவரே இறங்கட்டுங்க ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சுவிசேஷங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரியங்களையும் பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாய் கூட நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே முழுவதும் ராஜா, இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை சந்தோஷமாயும் வருகிற நாட்கள் முழுவதாயும் சந்தோஷமாயும் நீர் வைக்கப் போகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Praise the Lord.